தாயை வணங்குபவர்களுக்கும் மற்ற கடவுள்களை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற கடவுள்களை நாம் பக்தியோடு வணங்குகிறோம், அப்பொழுதுதான் வேண்டுதல் நிறைவேறும். பாபாவை மட்டும் பாசத்தோடு நினைத்தால் போதும், கோரிக்கை நிறைவேறும். முதலில் பக்தியோடு தான் பாபாவை நெருங்குகிறோம், ஆனால் அந்த பக்தி பாசமாக மாறிவிடுகிறது. இந்த பாசம் எதையும் தாங்கிக் கொள்ளவும், எதையும் இழக்கவும், எதையும் விட்டு கொடுக்கவும் நம்மை தயார்படுத்தி விடுகிறது. யாரும் சொல்லித்தராமலே நாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது சாய் பக்தி. பிறருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். பிறர் ஒரு கவளம் உணவாவது சாப்பிட நாம் துணையாக இருக்க வேண்டும். பிறர் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதற்காக நாம் துன்பத்தை ஏற்றாலும் பரவாயில்லை என்ற எண்ணங்களை உண்டாக்குவது சாய் பக்தி. பார்வையாலேயே தாய் ஆமை தான் பொரித்த குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதாக சச்சரித்தத்தில் பாபா சொல்வது 100க்கு 100 உண்மை. அவர்தான் அந்த தாயாமை தனது பார்வையாலேயே தன் பக்தர்களான குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி அவர்களை திடப்படுத்தி விடுகிறார். இது ஒருவித தீட்சை. இந்த தீட்சையை எந்த குருமாரும் தர வேண்டியதில்லை. யாரிடமும் இதற்காக நாம் போகவும் தேவையில்லை. பாபாவின் மீது பக்தி செலுத்தி அவரது ஆலயத்திற்குள் அவரது முன்னிலையில் வந்துவிடுங்கள். அதன் பிறகு உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய அனைத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போது உங்கள் உள்ளம் பாபாவை பாசத்தோடு பார்க்கும். பாபாவை வணங்குவதற்கு பக்தி தேவையில்லை, பாசம்தான் தேவைப்படுகிறது. இந்த பாசத்தோடு நீங்கள் பிரச்சனைகளை அவரிடம் முன்வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம் உண்டு. ஓம் சாய்ராம்.